கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 1/1/2026 ஒரு புதிய வருடத்தை தேவன் நமக்காய் கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறார். அன்பும் அபிஷேகமும் கிருபையும் நன்மையும் சகலவிதமான ஆசீர்வாதமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக இயேசுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 1/1/2026 இவருடைய சமாதானத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஜெபிக்கும்படியாக என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய நன்மையான இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக எல்லா விதமான நாசமோச வேலைக்கும் விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படட்டும். பாகமம் 28:11 படி உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி பரிபூர்ண நன்மை இவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்த லிவிங் ஜீசஸ் டிவிக்காகவும் வி ப்ரே ஃபார் இந்தியா மினிஸ்ட்ரிக்காகவும் திக்கட்ட பிள்ளைகளுக்கு நாம் செய்கிற எல்லா சேவைகளுக்காகவும் அவர்களுக்கு உணவை வழங்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தராலே ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமா? வாங்க ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 1/1/2026 அப்பா உங்களுடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கூடிய இந்த ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்களோடு நீர் இணைத்திருக்கூடிய இந்த ஜெப பங்காளர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை உங்களுடைய சித்தத்தின்படியே நடத்தும்படியான கிருபையும் ஞானமும் தருவீராக, தேவைகளை சந்திப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகளையும் அப்பா அவர்களை இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர்க்கும்படியான அபிஷேகத்தை இந்த ஊழியத்தில் நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அநேக ஜாதிகளை அப்பா உமக்கு கொள்ளைப்பொருளாக மாற்றும்படியாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திங்கப்பா. இந்த ஊழியத்திற்காக உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதிங்க. காணிக்கைகளை அனுப்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் 100 மடங்கு அவர்கள் பலனை பெறும்படி நீங்கள் ஆசீர்வாதிங்கப்பா. இன்னும் கொடுக்கும்படி அநேகருடைய இறுதியத்தில் நீர் பேச போவதற்காக நன்றி. உங்களுடைய கிருபை கோலும் கைத்தடிமைகளை தேற்று போவதற்காக நன்றி அப்பா. அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராக இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் புதிய வருடத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன்.